காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் திரு இரா ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்துள்ள அரசினர் தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். காவிரி என்பது ஒரு நதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உயிர் நாடி. காவிரி நீரை நம்பித்தான் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையும் விவசாயமும் இயங்கி வருகிறது. காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. இது சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். காவிரி நீர் தமிழகத்திற்கு வழங்குவது குறித்து காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி தண்ணீரை 3 வழிகளில் தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டும். கபினி அணை மூலமாக கபினி ஆற்றில் 60 டிஎம்சியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 52 டிஎம்சியும், கபினி அணையிலிருந்து பிலிகுண்டு வரை 240 கிலோமீட்டர் தூரம் மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து பிலிகுண்டு வரை 200 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளில் பெய்கின்ற மழையின் மூலம் கர்நாடகாவிற்கு தடைப்படுத்தப்படாத நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து 80 டிஎம்சி வழங்க வேண்டும். இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 14.75 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா குறைத்துக் கொள்கிறது. ஆனால் நடைமுறையில் மேலே உள்ள இரு அணைகளின் முழு கொள்ளளவு நிரம்பிய பின்னர்தான் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கி வருகிறது. தடைப்படுத்தப்படாத நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு வருகின்ற நீரை தடுத்து 4 கிலோமீட்டர் முன்னதாக 67.15 டிஎம்சி கொள்ளளவு உள்ள மேகதாது அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானதாகும். இது தமிழகத்தை வஞ்சிக்கும் செயலாகும். மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரித்திட கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வழங்கியுள்ளது. இது தவறான செயலாகும். சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்கனவே தண்ணீருக்காக போராடும் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட விவசாய மாவட்டங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அது மட்டுமல்லாமல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் குடிநீர் பெற்று வரும் தமிழகத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, மக்களின் குடிநீர் உரிமைக்கும் இந்த திட்டம் அச்சுறுத்தலாக உள்ளது. கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதிலும் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக நிற்கும். எனவே மேகதாது அணைக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே,
காவிரி நதிநீர் உரிமையை பாதுகாக்கும் வகையில நமது சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அணுகுமுறைகள், கருத்து வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கடந்து காவிரி உரிமைக்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே அணியிலே இருக்கின்றோம் என்ற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கடமை இப்போது இருக்கிறது. அதன் அடிப்படையில நாம் எல்லோரும் ஓரணியிலே இந்த விவகாரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்பது 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் எங்கும் தண்ணீருக்கான போராட்டங்கள் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக வலுப்பெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இந்திய திருநாடு பல்வேறு இனங்கள், மொழிகள், பிராந்தியங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே நதிநீர் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுதெல்லாம் ஒன்றிய அரசு தலையிட்டு நீதமான முறையிலே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரே நாட்டிலே வாழக்கூடிய ஒரே நாடாளுமன்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு மத்தியிலே நதிநீர் பிரச்சனையின் காரணமாக பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அச்ச உணர்வு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்குமே இருக்கிறது. உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை கடந்து ஒரே நதி பயணிப்பதை பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு வட ஆப்பிரிக்காவை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நைல் நதி எடுத்துக்கொண்டால் 11 நாடுகளை கடந்து செல்கிறது. எகிப்து, சூடான், உகாண்டா, எதியோப்பியா உள்ளிட்ட நாடுகள் பயன்பெறுகின்றன. அந்த 11 நாடுகளை கடந்து செல்லக்கூடிய அந்த நைல் நதிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்காக நைல் பேசின் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு அமைப்பு, நிர்வாக அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நதி பாய்கின்ற போது அதை தீர்ப்பதற்கு ஒரு கூட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டு ஒரு ஒருமைப்பாடு நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரே நாட்டிலே பாயக்கூடிய நதிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்ற போது ஒன்றிய அரசும் அதை சார்ந்தவர்களும் நீதமான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இதே மாமன்றத்தில் 6/12/2018 அன்றைய அரசு இதே போன்ற ஒரு தீர்மானத்தை மேகதாதுவுக்காக கொண்டு வந்த போது நானும் அதை ஆதரித்து பேசினேன். இப்போதும் அதே பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது 4 மாநிலம் தொடர்புடையது என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி என்று 4 மாநில மக்களும் இதிலே பயனடைகிறார்கள். இந்த நேரத்தில் கர்நாடக அரசுடைய புதிய முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்களை சந்தித்து காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலே அணை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரானது. காவிரி மேலாண்மை ஆணையம் இதை நிராகரித்திருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உணர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ஒப்புதலின்றி காவிரியின் குறுக்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டலோடு அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அமைப்பு தான் காவிரி மேலாண்மை ஆணையம். அதற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பிலே உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாம் தொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, காவிரியுடைய உரிமையை நாம் பேசுகின்ற பொழுது ஒரு மாற்று திட்டத்தையும் முன்வைக்கின்றோம். மேகதாது என்பது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1000 அடி பள்ளத்தில் இருக்கிறது. அங்கே மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகத்துறை விவசாயமும் பாதிக்கும் என்று கர்நாடக விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள். கர்நாடக விவசாயிகள் மட்டுமல்ல, அது அடர்ந்த வனப்பகுதி என்ற காரணத்தினால சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் மாற்று யோசனையாக என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதற்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டிடத்திலே இருக்கிறது. அங்கே அணை கட்டுகின்ற பொழுது 2 மாநில மக்களும் சர்ச்சையின்றி அந்த நீரை பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அந்த இடதுபுறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அந்த அணையுடைய வலதுபுறம் கர்நாடகாவில் இருக்கிறது. 2 மாநில விவசாயிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைய தினம் உணர்ந்த காரணத்தினால் தான் ஐயா காமராஜர் அவர்கள் அதுக்கான அடிக்கலை நட்டினார். நாம் கர்நாடகாவுக்கு சொல்ல விரும்புவது, மேகதாதுவில் நீங்க அணை கட்டுகின்ற போது கர்நாடக விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஐயா காமராஜர் அவருடைய திட்டத்தின்படி ராசி மணலிலே அணையை கட்டுகின்ற போது 2 மாநில ஒப்புதலோடு புரிந்துணர்வோடு ஒரு அணையை கட்டுகின்ற பொழுது அந்த நதி நீர் கர்நாடக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீரையும் தீர்க்கும். தமிழ்நாட்டில் தஞ்சை சமவெளி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல,
ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வீராணம் குடிநீர் வரை பயன்படுத்தக்கூடிய நம் எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். எனவே இரு மாநில மக்களும் நலன் தரக்கூடிய அந்த திட்டத்தை பரிசீலிக்காமே தவிர மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இந்த முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வழிமுடிந்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக முக்கியமான தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்மொழிவு. நாம் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த முன்மொழிவை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முழுமையாக இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இதற்கு அடுத்த முன்னெடுப்பு என்ன என்பதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இயல்பாகவே இந்தியாவினுடைய கடைமடை பகுதியான தமிழ்நாடு இயற்கையான வற்றாத ஜீவநதிகளை கொண்டிருக்கவில்லை. பாலாறாகட்டும், முல்லை பெரியாறாகட்டும், காவிரியாகட்டும், பிற மாநிலங்களோடு இயல்பாகவே நாம் நீரியல் தேவைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நீரியல் தொடர்பாக நீர் பிரச்சனை குறித்து என்ன மாதிரியான தீர்வை முன்மொழிந்தார் என்பதை நான் இந்த அவையிலே சொல்ல விரும்புகின்றேன். 1942 முதல் 1946 வரை ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அமைந்திருந்த இந்திய அரசில் தொழிலாளர் நலன், பாசனம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக முக்கியமான இந்த மத்திய நீர் ஆணையம் தொடர்பாக அன்றைக்கு முன்னெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு நமக்கும் பயன்படுகின்றது. மக்களுக்கு பயன்படும் நீர் ஆதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளின் பயன்பாடு குறித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும்போது, ரயில்வேக்களுக்கு மாகாண எல்லைகள் ஏதும் இல்லை என்கிற போது, ஆறுகளுக்கும் அதேபோல் மாகாண எல்லைகள் எவையும் இருப்பதற்கில்லை. ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு பாய்ந்து செல்லும் ஆறுகளுக்கு முக்கியமாக இது பொருந்தும் என்கிறார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் கடந்த 16/2/2018 அன்று வெளியான உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு எதிராகவும் ஒன்றிய அரசின் நீர்வள குழுமத்தின் திட்ட மதிப்பீட்டு இயக்குநரகம் மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசின் காவிரி நீர்வாரி நிகம நிறுவனத்திற்கு அளித்த அனுமதி தொடங்கி தமிழ்நாடு இதனை உறுதியுடன் எதிர்த்து வருகிறது. தமிழகத்தின் வேளாண்மை சார்ந்த மக்களின் நலன்களில் மாத்திரமல்ல, கர்நாடகத்து விவசாயிகளின் மீதும் நமக்கு அக்கறை இருக்கிறது எனினும் இச்சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அரசு இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடந்த 21/3/2022 அன்று இதே பேரவையில் இதே பொருள் குறித்து தீர்மானம் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது ஆதரவை பதிவு செய்துள்ளது என்பதனை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் உரிமை காக்கும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களை தொடர்ந்து மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காவிரி நதிநீர் உரிமையை காக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். காவிரி ஆறு என்பது தமிழகத்தின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. காவிரி ஆறு
டெல்டா மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசன வசதி பெறுவதோடு தமிழ்நாட்டில் 5 கோடி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய 32 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஜீவாதார நதியாக காவேரி ஆறு திகழ்கிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. இன்றைக்கு கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டே தீர்வோம், அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. இன்றைக்கு நம்முடைய அரசோடு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் அமைச்சர்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அரசுதான் இன்றைக்கு கர்நாடகாவிலே ஆட்சி அதிகாரத்திருக்கிறது. ஆகவே அந்த காங்கிரஸ் அரசோடு தொடர்பு கொண்டு அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு காவேரி ஆறு என்பது நீர் பகிர்வு மட்டுமல்ல, இரு மாநிலங்களுடைய ஒற்றுமை, நாட்டுடைய ஒற்றுமையை சார்ந்தது. இன்றைக்கு காவேரி தாய் குடகிலே தோன்றி யார் தடுத்தாலும் தமிழ்நாட்டை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பானது 5/2/2007 கடைமடை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுவை, அதே போல கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் முதல் மலை மாநிலமான கர்நாடகா எந்த அணையோ அல்லது செங்கலையை கூட எடுத்து வைக்க கூடாது என்று காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதை உச்ச நீதிமன்றம் 16/2/2008 உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது 13/11/2025 கர்நாடக அரசு தொடுத்த விரைவு திட்ட அறிக்கைக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த விரைவு திட்ட அறிக்கைக்கு தான் உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையும் கட்டக்கூடாது என்று அந்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு தொடுத்த சீராய்வு மனுக்கள் மீது 24/5/2026 உச்ச நீதிமன்றம் அந்த சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புக்கும் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் எதிரானது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து பாரத பிரதமரை சந்தித்து நீர்வள அமைச்சர் ஜல்சந்தி அமைச்சரை சந்தித்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை ஒன்றிய அரசும் அதே போல காவேரி ஆணையமும் அனுமதிக்க கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய அரசு கூட்ட வேண்டும். அதோடு இல்லாமல் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து சட்ட ரீதியாக காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாண்புமிகு முதலமைச்சரோடு துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. நித்யானந்தன் அவர்கள். பேசுகின்ற உறுப்பினர்கள் அருள் கூர்ந்து சுருக்கமாக பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உறுப்பினர்கள் பேச வேண்டும், அதை கருத்தில் கொண்டு பேச நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனையான இந்த மேகதாது அணை விவகாரத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களது வலுவான கருத்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக ஆளுநர் உரையில் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழக அரசு அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவிப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். காவிரி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் சொந்தமான நதி அல்ல. டெல்டா மாவட்டங்களில் முப்போக விவசாயத்திற்கு அது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் சென்னை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் நமது கொங்கு மண்டலத்தின் ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் பல லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது இந்த காவேரி தாய்தான்.
2018 உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி கீழ்மடை மாநிலமான தமிழகத்தின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகா ஒரு சிறு செங்கலை கூட காவிரியின் குறுக்கே வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது என்பதை இந்த மாமன்றம் வாயிலாக அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மேகதாதுவை விடவாட்டோம் என்கின்றார்கள், வரவேற்கின்றோம். ஆனால் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் உள்ள அதே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மேகதாது அணை எங்கள் உரிமை, அதை கட்டியே தீர்வோம் என்கின்றார்கள். பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறுகின்றார்கள். அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் தலைமை மீது அவ்வளவாக, ஏன்னா பேச்சுவார்த்தை பலமுறை நடந்திருக்கின்றது, அந்த நம்பிக்கை இல்லை. சட்ட ரீதியான போராட்டங்கள் மட்டுமே இதற்கு கை கொடுக்கும். அண்டை மாநில அரசுடன் அரசியல் நட்பு காரணமாக மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்குவதிலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதிலும் தமிழக அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றோம். கூட்டணி தர்மத்தை விட தமிழக உரிமை தர்மமே பெரிது என்பதை இந்த அரசு நிரூபிக்க வேண்டும். தமிழகத்தின் காவிரி உரிமை சும்மா கிடைத்து விடவில்லை. நடுவர் மன்றத்தை அமைத்து இடைக்கால தீர்ப்பை பெற்றுத்தந்து உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 2018 இறுதி தீர்ப்பை நிலைநாட்டியது அனைத்துமே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்கப்பூர்வமான சட்ட போராட்டமும் தான். அதேபோல் இந்த உரிமைக்காக உறுதியோடு குரல் கொடுத்த முன்னாள் முதல்வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அம்மையார் அவர்களின் பங்களிப்பையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலம் நம் உரிமையை பறிக்கின்றது என்று பேசும் இதே வேளையில் நமது மாநில எல்லைக்குள் நமது கொங்கு மண்டல விவசாயிகளின் 60 ஆண்டு கால போராட்ட கனவும் வாழ்வாதார உரிமையுமான ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற ஆளும் அரசு கேரள மாநில அரசோடு போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றேன். காவிரி என்பதின் தமிழகத்தின் சொத்து அல்ல, அது நமது உயிர். எதிர்க்கட்சியாகிய நாங்கள் இந்த விவகாரத்தில் அரசு எடுக்கும் அனைத்து சட்டப்படியான மற்றும் நியாயமான நடவடிக்கைகளுக்கு தோள் கொடுப்போம், ஆதரிப்போம். அதேபோல் பேச்சுவார்த்தை என்று வந்தால் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்வோம் என்பதை கூறி திட்டவட்டமாக எங்களுடைய ஆதரவினை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் MH ஜவஹருல்லா அவர்கள். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது மெத்தன போக்கோடு செயல்படக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது அவைக்குறிப்பிலே நீக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடகம் காவேரிக்கு குறுக்கே மேகதாத்து பகுதியிலே ஒரு அணை கட்ட முயற்சி இருக்கின்றது. அதை கண்டித்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழக விவசாயிகள் தொடர்ந்து, தமிழ்நாடு விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காவேரிக்கு குறுக்கே மேகதாத்துவில் அணை கட்டுவதை எதிர்க்கக்கூடிய நிலையில் நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தின் முதலமைச்சர் தனது சுயலாபத்திற்காக காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இந்த அணையை கட்ட முயற்சிக்கிறார். காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு முழுமையாக ஒன்றிய அரசின் அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதனை பின்பற்றி காவேரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தன்னாட்சி கொண்ட அதிகாரம் கொண்ட அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே மேகதாத்து வரைவு திட்ட அறிக்கையை காவேரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்துள்ளது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில உச்சநீதிமன்றத்தில் வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்ய கொடுத்த
வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு கொடுத்த அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக சென்ற திராவிட மாடல் ஆட்சியில 2025 நவம்பர் 13 தொடுக்கப்பட்ட அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவான வகையில் கர்நாடகம் இந்த தீர்ப்பை பயன்படுத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் போது உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில தான் கர்நாடகத்தின் முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகம் சார்பில் மேகதாதுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை தனக்கு சாதகமாக தவறான வகையில திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார். மேலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சரிடமே கோரிக்கை விடுத்திருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே நாம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தை அபகரிக்கும் நோக்கோடு சுமார் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை பாலைவனமாக மாற்றும் வகையில் உணவு உற்பத்தியை அடியோடு அளிக்கும் நோக்கத்தோடு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் அகதிகளாக வெளியேற்றும் அடிப்படையோடு கர்நாடகத்தின் முதலமைச்சர் செயல்படுவதை காங்கிரஸ் கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ளது. எனவே கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியில காங்கிரஸ் இடம்பெற்று இருக்கக்கூடிய நிலையில ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டு மக்களை காங்கிரஸ் தலைமை பார்க்க கூடாது. அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் முதலமைச்சரை அழைத்து அவருக்கு தேவையில்லாமல் காவேரி ஆணையத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவேரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடிக்கு 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். சென்ற ஆண்டு 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது ஒரு வரலாற்று சாதனையாக இருந்தது. ஆனா தற்போது மேட்டூர்ல 79 அடி தண்ணீர் மட்டுமே உள்ள நிலையில இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று மேலாண்மை ஆணையம் கூறிவிட்டது, உத்தரவிட்டுள்ளது. ஆனா அதோடு தன்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று காவேரி ஆணையம் நினைக்க கூடாது. ஒழுங்காக சரியான முறையில் அந்த நீர் நமக்கு வருவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சிபிஐ கட்சியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி நேரடியாக நாம் பிரதமர் அவர்களை டெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழக சட்டமன்றத்தின் இந்த தீர்மானத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் எடுத்துரைத்து காவேரியில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சட்டப்பேரவையிலே பேசப்பட்ட இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். எனவே இதை யாரும் மறுக்கப் போவதும் இல்லை, ஏற்காமல் விடப் போவதும் இல்லை. தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களின் அத்தனை உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றாக தான் இருக்க போகிறோம்.
அதற்காக போராட போகிறோம். ஆனால் நாம் சற்று இதை பற்றி யோசித்தால், சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காவேரி பிரச்சனையும், முல்லை பெரியாறு பிரச்சனையும், தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய எதற்கும் இதுவரைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு எந்த குறிப்புகளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உணர்வு, நம் மனதிலே ஆழமாக இருக்கும் நம் உணர்வை பதிய வைக்க வேண்டிய இடம் இந்த சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே தமிழக மக்களுக்கானது. தமிழக மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படுவதுதான் இந்த சட்டமன்ற இந்த கூட்டங்கள் எல்லாம். அப்படி இருக்கையில் தமிழக மக்களின் உரிமையை நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களிடம் போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னொரு பக்கம் மீனவர்களுக்காக ஸ்ரீலங்கா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேமே ஒழிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்றைக்கு வரப்போகிறது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கின்ற நமது தலைவர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனைக்காக, அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்து. கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசி இருக்கிறோம், போராடுகிறோம், சட்ட ரீதியாக நாம் அதற்கான தீர்வுகளை காண்கிறோம். அது மட்டும் இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. எதுவும் பேசியும் இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கும் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, நாங்க பேச தயாராக இருக்கிறோம் என்று. நமது முதல்வரும் சிவகுமார் அவர்களும், நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் மக்களுடைய, இப்போ இந்த அவை இது முக்கியமான சட்டமன்றம். இங்க வந்தவொன்னு எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்க? தண்ணி தான் கொடுக்கறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னைக்கு காவேரி தாயின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளா இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதனால முதல்வர் அவர்களே, உங்களை நான் கேட்டுக்கிறது, எப்படி மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி மின்மிகை நீர் மேலாண்மையை நாம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மழை நமக்கு ஒரு கொடை, கடவுள் கொடுத்தது. அதற்கு இனி வர இருக்கும் மழை காலத்திற்கு முன் அதற்கான தீர்வுகளை நாம் ஏற்படுத்தி எங்கெல்லாம் தமிழ்நாட்டின் நதிகளை இணைக்க வேண்டும். சும்மா நம்ம போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்டே தண்ணி கொடுங்க, டேம் கட்டாதீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்கல. அதனால சொல்றேன், தன்னிறைவு மிக்க மாநிலமாக நம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை நாம் இணைப்போம், எல்லா இடத்துலயும் தூர் வாருவோம். வரப்போகும் மழைக்காலத்திற்குள்ள அந்த நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நாம முடிவு செய்யணும். வீணாக கடல்ல போய் நீர் கலக்கிறத தடுத்தாலே தமிழ்நாடு மின்மிகை நீர் மேலாண்மை நிச்சயம் வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. தமிழ்நாடின் உரிமை என்றைக்கும் நாம் விட்டு தர முடியாது. முன்னொரு காலம் புரட்சி கலைஞர் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழகத்தின் பிரச்சனைக்காக அனைத்து கட்சியும் ஒன்று திரட்டி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தார். அதுபோல் தேவைப்பட்டால் அனைத்து கட்சியையும் நீங்கள் ஒன்றாக அழைத்து சென்று தமிழக மக்களின் உரிமையை நிலையாக, உறுதியாக நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் உறுதியாக மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.